எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது 2024 நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நேற்று பேசணும். அதே மாதிரி நான் 2024 ஒரு வருடமா செஞ்ச பூஜைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2024 நான் வந்து சேமிக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சு, அது வந்து எப்படி நான் வந்து கொண்டு வந்து டெவலப் பண்ணி என்னோட நகையை வந்து சேமிச்சேன், என்னோட பணம் வந்து எப்படி சேமிச்சேன் அப்படிங்கறத பத்தி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2024 நான் வந்து ஒரு பார்வை அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு பகுதி ஒண்ணு போட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா குடும்பம், இயற்கை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் இதை பத்தி போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. அப்பதான் வந்து ஏன் இந்த வீடியோ நான் வந்து பேசுறேன்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி 2024 நமக்கு வந்து ரொம்ப தாங்க முடியாம நம்மளால கொதிச்சு எழுந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம மனசுக்கு வந்து தப்புன்னு நமக்கு தெரியும், ஆனா நம்ம யாரையும் தட்டி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். நம்ம வீட்லயும் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க தோணுச்சு. நம்ம பிள்ளைகளை நம்பி எப்படி நம்ம வெளியே அனுப்புறது, பிள்ளைகளை வந்து மத்தவங்க நம்பி எப்படி நம்ம வெளியே அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. சோ அந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தை பத்தி தான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஆன்மீகத்துக்கு முதல் முக்கிய ஒரு தகுதி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம் தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருவள்ளுவர் சொன்னாரு. ஒழுக்கம் வந்து உயிரோட மேலானது அப்படின்னாங்க. ஆனா இந்த ஒழுக்கம் பண்பாடு இப்ப வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போதும், செய்தித்தாள்களை பார்க்கும் போதும், சோசியல் மீடியாவை பார்க்கும் போதும் தெரியுது. அது வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சமூகம் வந்து இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஆன்மீகத்துக்குமே மரியாதை இருக்காது, ஆன்மீகத்தை பத்தி பேசுறவங்களுக்கும் மரியாதை இருக்காது, ஆன்மீகமும் அதாவது மற்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒன்னா ஆகிற மாதிரி ஆயிடும். ஆன்மீகங்கிறது தனி. இந்த மார்கழி மாதத்துல அதுக்காக தான் வந்து கண்ணபிரானை மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட அந்த புனிதமான மாதத்துல சபரிமலைக்கு வந்து நாம மாலை போட்டுட்டு ரீல்ஸ் பண்றது, ஜோடியா வந்து டான்ஸ் ஆடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயமா எனக்கு தோணுது. அது வந்து உங்க கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரு வந்து அதாவது சன்னியாசி மாதிரி இருக்கிற ஒரு கோலம் தான் வந்து ஐயப்பனோட அந்த திருக்கோலம். அந்த கோலத்துல வந்து நம்ம ஒரு 48 நாளோ இல்ல 15 நாளோ இல்ல 21 நாளோ மாலை போடுறோம் அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய உதாரணம் இருக்காங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கத்துக்கோங்க. ரீல்ஸ் மோகம் இல்ல வந்து நம்ம வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறதுனால நம்மளோட அந்த பண்பாடு கலாச்சாரத்தை வந்து மாற்ற வேணாம் அப்படிங்கிறதுதான் என்னோட வேண்டுகோள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விஷயங்கள் வந்து நமக்கு 2024 நடந்துச்சு. நேற்று சொன்னேன், வயநாடுல இருந்து ஆரம்பிச்சு திருவண்ணாமலை நிலச்சல் வரைக்கும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம திருப்பதி லட்டுல இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட தெய்வானையோட யானையோட கோபம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து மீடியாவோட இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கனால அது ரொம்ப பெருசா பேசப்படுது. மற்றபடி குடும்பங்கள் வந்து எவ்வளவுதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுதான் வந்து எல்லா குடும்பத்திலையும் ஆசைப்படுவாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனாலும் பாத்தீங்கன்னா மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து சூடு போட்டுக்க வேணாம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2024 ஒரு மோசமான சம்பவங்கள், சில சம்பவங்கள் பார்த்திருப்போம். ஏன்னா 2025 நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொல்கத்தா சம்பவம் வந்து ஒரு டாக்டர், ஒரு மருத்துவ ஊழியர், அதாவது சர்வீஸா ஸ்டூடெண்டா இருக்கவங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாலியல் பலாத்காரம் பண்ணி கொல்லப்பட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடே கொந்தளிச்சுது. வழக்கம் போல வந்து சோசியல் மீடியால எல்லாருமே வந்து ரொம்ப வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற விஷயம் வரவும் அதை மறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸ்கூல்ல ஒரு மாணவி வந்து இறந்தாங்க. அவங்க அம்மா வந்து இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இது 2024 நடக்கல, அதுக்கு முந்தின வருஷம் நடந்ததுதான். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வருஷம் வருஷம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை வந்து வீட்டு பக்கத்திலேயே இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா மாடியில வந்து இறந்து கிடந்தான் சடலமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நியூஸ் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியில ஒரு குழந்தை வந்து அங்க இருக்க ஒரு வயசானவர் மூலமா வந்து பாதிக்கப்பட்டு அது அவங்களும் வந்து சாக்கடையில வந்து வீசப்பட்டிருந்தாங்க, சாக்குல கட்டி. அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நிறைய வந்து போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன கேஸ் அப்படின்னு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பள்ளி மாணவி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஆண் குழந்தை வந்து பெற்று எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போட்டு நிறைய வந்து சேனல்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம அதிகமா நம்புறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதா பிதா, அதுக்கப்புறம் குரு. நம்ம குருவை நம்பிதான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸ்கூல்ல போனதான் ஒழுக்கம் வந்து பிள்ளைங்க வந்து கத்துக்குவாங்க. அந்த ஒழுக்கத்தை சொல்லித்தர ஆசிரியர் வந்து தெய்வத்துக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்து அனுப்புறோம்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆசிரியர்கள் ஒரு சிலரால மற்ற நல்ல ஆசிரியர்களுக்கும் இதனால வந்து கெட்ட பேர் வந்து ஏற்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் பேசுறேன் அப்படின்னா, நாங்களும் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். ஸோ வந்து நாங்க வந்து எங்க பிள்ளைகள்ட்ட வந்து எப்படி வந்து பேசணும், எப்படி வந்து நம்ம வந்து அவங்கள வழி நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த மதிப்பு மரியாதைங்கிறது ஆசிரியர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சில ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவியா பார்க்காம வேற மாதிரி கோணத்துல வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முக்கியமா சொல்ல போறது, யாருக்கும் அட்வைஸ் பண்ணவோ இல்ல வந்து ஆலோசனை சொல்லவோ வரல. இதுல நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைல்ட் லைன் இருக்காங்க, சைல்ட் ப்ரொடெக்ஷன் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதை வந்து கவனத்துல எடுத்துக்கிட்டு அந்த சைல்ட் லைன் பத்தின அவேர்னஸ் வந்து இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 1098 1098 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நம்ம வந்து பிரச்சனையை வந்து குழந்தைங்க வந்து சொல்லலாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லும் போது அந்த அட்ரஸோ இல்ல அவங்க பேரோ வந்து வெளியில வந்து வராது. அப்படி வந்து அவேர்னஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து இந்த அவேர்னஸ் வந்து கொடுத்தாலும் சில பேருக்கு தான் அது ரீச் ஆகுது. சில குழந்தைங்க வந்து பயந்துகிட்டு சில விஷயங்களை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துலயோ உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கோ இந்த நம்பரை பத்தி சொல்லுங்க. உனக்கு ஏதாவது ஒரு தவறான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த நம்பருக்கு கால் பண்ணியாவது சொல்லு அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து குழந்தைங்கள்ட்ட சொல்லணும். குட் டச் பேட் டச் போயிட்டு இப்ப டோன்ட் டச்ங்கிற ரேஞ்சுக்கு வந்து நமக்கு வந்துருச்சு. சொந்தக்காரங்க பெரியப்பா சித்தப்பா மடியில வந்து விளையாண்ட காலம்லாம் வந்து மலையேறி போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்பி வந்து விடாதீங்கிற ஆலோசனை தான் வழங்குறாங்களே தவிர அதுக்காக வந்து சொந்த பந்தங்களோட நம்ம வளர்க்காம இருக்கவும் முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து மோசமானவன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரிதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து 1-2 இடத்துல நடக்குது. அதை வந்து ஆரம்பத்திலே நம்ம தடுத்து அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து பார்க்கணுங்கிறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சைல்ட் லைன் பத்தி எனக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா நான் வந்து சோசியல் ஒர்க் தான் படிச்சிருக்கேன். அதனால சைல்ட் லைன்ல ஒரு ஃபீல்டு ஒர்க் வந்து நாங்க பண்ணியிருக்கோம். சோசியல் ஒர்க் படிச்ச எல்லாருக்குமே அது தெரியும் கண்டிப்பா. அந்த சைல்ட் லைன் பத்தி பாத்தீங்கன்னா 1098 இந்த நம்பர் வந்து 24 ஹவர்ஸும் சர்வீஸ்ல வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து போன் பண்ணி சொல்லும் போது அவங்க வந்து சைல்டு மேரேஜ் எல்லாமே வந்து தடுத்து அவங்க வந்து காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி அந்த குழந்தைய வந்து நல்லபடியா படிக்க அனுப்புறது தான் அவங்களோட வேலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அபியூஸ் நடக்குது அப்படிங்கும் போது அதை வந்து நீங்க கரெக்டா ப்ராப்பரா வந்து சைல்ட் லைன் நம்பருக்கு நீங்க வந்து சொல்லலாம், தைரியமாவே சொல்லலாம். சொல்லிட்டு அவங்க வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்கலங்கிற பட்சத்துல நீங்க வந்து வேற ஏதாவது உங்க மாவட்ட ஆட்சியர்களோ இல்ல வந்து வேற ஏதோ ஒரு மூலமா நீங்க வந்து போய் சொல்றதுக்கு பாருங்க. ஏன்னா நம்ம அதுக்குதான் படிச்சிருக்கோம். நம்ம படிச்ச படிப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணுமே தவிர நம்ம வந்து இன்னமும் நம்மளை கோலையாக்குது. நம்ம வந்து செல்போன் யூஸ் பண்றதுனாலயோ இல்ல பேஸ்புக் யூஸ் பண்றதுனாலயோ நம்ம நாலேஜான ஆளு மாடர்ன் ட்ரெஸ் போறதுனால நம்ம வந்து ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டோம், ரொம்ப அறிவாளி ஆயிட்டோம் நம்மளே நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பொறுத்துதான் அவங்க வந்து தைரியமானவங்களா இல்ல கோலையாங்கிறது வந்து தெரிய வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்களை வந்து நம்ம குறை சொல்றோம். ஆனா ஆண்கள் இப்போ ரீசெண்டா ஒரு பெங்களூர்ல வந்து ஒரு ஐடி ஊழியர் வந்து இறந்து போயிருந்தாரு. அது காரணம் வந்து அவங்க மனைவின்னு சொல்லி அவங்க பண்ண டார்ச்சர்னாலதான் வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து 2 சைடுமே தவறுகள்ங்கிறது நடக்குது. இதுக்கு வந்து அவர் வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்லி அவர் வந்து இறந்திருந்தாரு. அது ரொம்ப பார்க்கும் போது எனக்கு கொடுமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுங்களே வந்து அவங்க அப்பாவோட பென்ஷன் பணத்துக்காக வந்து கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நியூஸ் கேட்கும் போது நம்ம 2024 இப்படி மோசமா வந்து நம்ம வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து கடந்து வரணுமா? அடுத்தது வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் எடுக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் புதுசா வருஷம் போகன்னு கொண்டாடுறோம், கேக்கு வெட்டுறோம், பார்ட்டி வைக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியலா ஒவ்வொரு வருஷமும் கேலண்டரை மட்டும்தான் மாத்திரமே தவிர காலங்கள் தான் மாறுது தவிர நம்ம காட்சிகள் வந்து அப்படியேதான் இருக்குங்கிறதா உண்மை. இந்த காட்சிகள்லாம் எப்ப மாறுதோ அப்பதான் வந்து நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சுதான் நம்ம நினைக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் சுதந்திரம்ங்கிறது ஒரு பட்டம் மாதிரி. அந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னா தறிக்கிட்டு போய் சுத்தக்கூடாது. அதுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம கணவரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மாவோ இருக்கு சொல்றத நல்ல விஷயங்கள் நம்ம கேட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் நம்ம குடும்பத்துல இருக்க பெண்கள் 2 பேருக்கும் தான் சொல்றேன். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பி சில விஷயங்களை ஷேர் பண்ணவே தவிர நம்ம பர்சனல் விஷயங்களை 3ஆம் நபர் ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடம் படிக்கிற இடமா இருந்தாலும் நம்ம வந்து யாரையும் நம்பி நம்ம வந்து தொட்டு பேசுற பழக்கத்தையும் நம்ம வந்து விட்டுறணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்பர் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. பொழுதுனைக்கு நம்ம மொபைலே இருக்கிறோம் அப்படிங்கும் போது அதை மாத்திட்டு நம்ம புக்ஸ் படிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாத்தலாம். இல்ல பிள்ளைகள்கிட்ட விளையாடலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம குடும்பத்தை தாண்டி
குடும்ப உறுப்பினர்களை தாண்டி வேற யாருமே நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. இந்த காலத்துல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம குடும்பத்துல இருக்க உறுப்பினர்களா நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுவும் முக்கியமா குறிப்பா அம்மா அப்பா, நம்மளோட கணவர் மனைவி, இவங்கள்ட்ட மனைவி சொல்றத கணவரும் கணவர் சொல்றத மனைவியும் கேட்கிற குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனை கூட சின்னதா வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை 2025 நம்ம கொஞ்சம் கடைபிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம சமூகமும் நல்லா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்ததான் ஒரு சமூகம். அந்த மாதிரி வந்து கேலண்டர் மட்டும் மாறாம காட்சிகளும் கொஞ்சம் மாறட்டும் அப்படிங்கறதான் என்னுடைய இந்த 2024 கடைசி மாசத்துல இருக்கும், டிசம்பர் மாசத்துல என்னோட ஆசை. இறைவனோட அருளும் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இறைவனோட கருணையாலதான் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சென்னையில அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் சொன்னாங்க, இலங்கையில அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நமக்கு துணையாதான் இருக்காரு, இன்னமும் நமக்கு சான்ஸ் கொடுக்குறாருங்கிறதான் உண்மை. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வந்து இறைவன் அருளோட நம்ம ஒழுக்கத்தோடையும் பண்போடையும் வந்து இருக்கலாம். அந்த டீச்சருக்கும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி தண்டனை வந்து கண்டிப்பா கிடைக்கணும். இந்த மாதிரி வந்து குழந்தைங்களை அப்யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நீங்க வந்து பண்ற ஒரு சின்ன தவறுனால அந்த குழந்தையோட ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தப்பு பண்றவங்களோட ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது. அதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கும் அந்த வீட்டுல வந்து ஒரு குழந்தை இருக்கும், கண்டிப்பா அந்த வயசுல ஒரு குழந்தை இருக்கும். அதை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குறையணும், அந்த காட்சிகள் மாறணும். அடுத்த வருஷத்துலயாவது இந்த மாதிரி குழந்தைங்களோட இழப்பு, குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைக்கணுங்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய ஸ்டெப் எடுக்கணும், நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். அவேர்னஸ்ங்கிறது வெளியே இருந்து ஒருத்தங்க வந்து சோசியல் ஒர்க்கரோ இல்ல வந்து ஒரு பெரிய ஆபீசரோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் வந்து சிறந்த ஆலோசகரா இருக்கணும். நம்ம உட்காந்து குழந்தைங்கள்ட்ட பேசணும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு குழந்தையோட உடல் மாற்றத்தை கவனிக்கணும், குழந்தைங்க சரியா சாப்பிடுதான்னு கவனிக்கணும், குழந்தைங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க, அவங்க படிப்புல எந்த லெவல் போயிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். அவங்க பேச்சு நடவடிக்கை, அவங்களோட தனிமை விரும்புறாங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். செல்போன்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காங்களா, யார்கிட்ட பேசுறாங்க, இது எல்லாத்தையுமே பார்க்கணும். கம்ப்யூட்டர் வந்து ரூம்ல வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து கொண்டு வந்து ஹால்ல செட் பண்ணி வைங்க. அவங்க என்ன பாக்குறாங்க என்ன பண்றாங்கிறத நீங்க தயவு செய்து வந்து கண்காணிங்க, கண்டிங்க. ஆனா தண்டிக்காதீங்க. பொறுமையா சொல்லி வழி நடத்துவோம். வருங்கால சமுதாயம் இளைஞர்கள் கையின்னு அப்பவே சொன்னாங்க, இவ்வளவு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது வந்து இளைஞர்கள் கையில செல்போன் மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்லபடியா தன்னம்பிக்கையும் இருக்கணுங்கிறத நீங்க வந்து வழி நடத்துங்க. இதுதான் வந்து 2024 நான் வந்து ரொம்ப வந்து வேண்டிக்கிறேன். கடைசியா இறைவன்ட்ட வந்து வேண்டதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் இனிமே நடக்கக்கூடாது. குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கணும், குழந்தைங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா நம்ம நம்பி அனுப்புறது பள்ளிக்கூடத்துல தான் குழந்தைங்க அதிக நேரம் இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத தெரியப்படுத்துறோம். சைல்ட் லைன் பத்தியும் சைல்ட் ப்ரொடெக்ஷன்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு அவங்களோட சர்வீஸ் என்னங்கிறதையும் நீங்க வந்து கண்டுபிடிச்சு தேடி கூகுள்ல சர்ச் பண்ணி பேரண்ட்ஸா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கும் சொல்லுவோம். 10 9 8 இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி பேசுங்க. சைல்ட் லைன்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.